இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சியின் நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்து வருகிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களையும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் இந்த தவ காலங்களின் கடைசி வாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றும் 7 நாட்களுக்குள்ளாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நாம் ஆசரிக்க இருக்கிறோம். இந்த வாரங்கள் மிகவும் முக்கியமான ஒரு அவசியமான ஒரு வாரங்கள். இந்த 40 நாட்களும் நம்மை நாமே சோதித்து பார்க்கிறதற்கு உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் நம்மை நாமே சோதித்து பார்க்கும்படியாக நாம் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை காண்பிக்கும்படியாக ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மிடத்தில் பேச இருக்கிறார். அதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல சம்பவிக்க வேண்டியவைகள் என்ன, இந்த கடைசி காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், நாம் எதற்காக தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வேதத்தின் அடிப்படையிலே கற்றுத்தர சித்தமாய் இருக்கிறார். நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு காட்டுகிற வழியின்படியாக வேதத்தின் அடிப்படையிலே நாம் இந்த காரியங்களை தியானிக்கலாம். ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது: தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எனவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி பேதுரு இந்த இடத்திலே ஒரு அறிவுரையை கூறுவதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த தபசு காலங்களை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் உபவாசம் இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நாம் செய்கிறது நிச்சயமாகவே சரியாக செய்கிறோமா, நாம் எதற்காக இதை செய்கிறோம் என்ற ஒரு தெளிந்த புத்தி நமக்கு இருக்கிறதா என்பதை குறித்துதான ஒரு சிந்தை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதுவுமே புரியாமல் நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொன்னால் மாத்திரம் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. உபவாசம் இருக்கிறவர்கள் அந்த நேரத்தில் தன்னைத்தான் தாழ்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லாமல் உபவாசம் இருப்பது எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போலதான் இன்னைக்கு இந்த காலங்களை அனுசரிக்கிறோம் என்று சொன்னால் நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். நாம் எந்த நேரத்தில் இருக்கிறோம், எந்த இடத்தில் இருக்கிறோம், எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் என்கிறதான ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்த கடைசி காலத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே, இந்த கடைசி காலம் என்பது அது அநேக காரியங்களை தொகுத்ததான ஒரு காலமாய் காணப்படுகிறது. கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள், நியாய தீர்ப்புக்கு முன்பதாக என்னென்ன நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த காலம் அது கிருபையின் காலம் என்றும் சொல்லலாம், கடைசி காலம் என்றும் சொல்லலாம். கிருபையின் காலம் முடிவடைகிற நேரமும் கடைசி காலம் துவங்கலாம், தூங்கிவிட்டது என்பதாக பலர் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இந்த காலம்தான் இப்படிப்பட்டதான காலமாய் காணப்படுகிறது. இந்த கிருபையின் காலம் முடிந்து கடைசி காலம் முடிந்து ஆண்டவருடைய 2வது வருகை இருக்கும். அந்த 2வது வருகை எப்படிப்பட்டதான வருகை என்று சொன்னால் அது ரகசிய வருகை. இன்னைக்கு பலர் இதை தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ரகசிய வருகைக்கும் 2வது வருகைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசம் என்னவென்று சொல்லி அநேகர் புரியாமல் இந்த 2ம் ஒன்று என்று சொல்லி அநேகர் தங்களுக்குள்ளாக சிந்தித்துக் கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. இந்த 2வது ரகசிய வருகையில என்ன நடக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் எப்படி இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் வருவார். ஆனால் அவர் மத்திய வானத்திலே காணப்படுவார். அவருடைய கால்கள் தரையில விழாது. இதன் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். அவர் மத்திய வானத்திலே காணப்படுவார். மத்திய வானத்திலே காணப்பட்டு யார் யார் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அந்த நேரத்தில் அழைத்து கொண்டு போவார். அந்த வருகை எப்படியாக இருக்கும்? அது ரகசிய வருகை என்பதற்காக அது திருடுவருமாய் யாவருக்கும் தெரியாத ஒரு நேரத்தில் அந்த ரகசிய வருகை வரும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப ரகசிய வருகையில ஆயத்தமாய் இருந்தவர்கள் ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அதற்கு பிற்பாடு நல்லா புரிந்து கொள்ளணும், ரகசிய வருகையில் ஆண்டவருடைய கால்கள் இந்த பூமியிலே படாது. பூமியில் இருக்கிறவர்கள் அனைவரும் மத்திய வானத்திலே ஆண்டவரை சந்தித்து ஆண்டவரோடு கூட போவார்கள். அதற்கு பிற்பாடு ஒரு 7 வருட காலங்கள் இருக்கிறது. அந்த 7 வருட காலங்களும் இந்த உலகத்தில் கைவிடப்பட்டவர்களாய், ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு இந்த 7 வருட காலம் இருக்கும். இதை நாம் 2ஆக பிரிக்கலாம். 3.5 வருடம் என்று சொல்லி முதல் 3.5 வருடத்துல அது உபத்திரவ காலம், அடுத்த 3.5 வருடம் அது மகா உபத்திரவ காலம்.
இந்த 7 வருடங்களும் பூமியில் கைவிடப்பட்டவர்களுக்கு நடக்க போகிறதான சம்பவங்களை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டவர்கள் இந்த 7 வருடங்களும் உபத்திரவ காலத்திற்குள்ளாக அநேக உபத்திரவங்களை அனுபவிப்பார்கள். யார் யார் உபத்திரவங்களை அனுபவிப்பார்கள்? இயேசுவை அந்த நொடி பொழுதிலே ரகசிய வருகையிலே கைவிட்டு இவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி உணர்ந்திருக்கிறவர்கள், அப்போது யாரெல்லாம் இயேசுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி உறுதியா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து போவார்கள். இதை தான் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று சொல்லுகிறோம். இந்த காலத்துல அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறதான ஒருவன் எழும்புவான். அந்த அந்தி கிறிஸ்து அநேகரை தனக்குள்ளாக உட்படுத்துவான். தானியேல் புஸ்தகத்துல எப்படி அந்த சிலுவையை தவிர வேறு எதையுமே வணங்கக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போலதான் இந்த அந்தி கிறிஸ்துவும் தன்னை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், வேறு எதையும் சேவிக்க கூடாது என்கிறதான எல்லாவற்றையும் தனக்குள்ளாக கொண்டு வருகிறதான ஒரு கட்டுப்பாட்டை இந்த அந்தி கிறிஸ்து உண்டாக்குவான். அப்போதுதான் நெற்றியிலும் கைகளிலையும் நாம் அடையாளங்களை இட வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். யார் யார் அடையாளங்கள் போடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவருக்காக நிச்சயமாய் சாட்சி கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்போ ரகசிய வருகையில் கைவிடப்பட்டவர்கள் இந்த உபத்திரவ காலத்துல ரொம்ப கொடிய வேதனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இந்த உபத்திரவ காலம் முடிந்ததற்கு பிற்பதாக ஆண்டவருடைய 2ஆம் வருகை இருக்கும். அப்போது அவர் எப்படி இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல அவருடைய கால்கள் மறுபடியுமாக இந்த பூமியிலே இந்த உலகத்திலே வந்து இறங்கும். அப்போதுதான் அதுதான் பகிரங்கமான 2வது வருகை. இந்த 2வது வருகை முடிந்தவுடன் என்ன நடக்கும் என்று சொன்னால் 1000 வருட அரசாட்சி தொடங்கும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் முதல் 20வது அதிகாரம் வரை இந்த உபத்திரவ காலத்தை குறித்தும் மகா உபத்திரவ காலத்தை குறித்தும் அவைகளில் என்னென்ன சம்பவிக்கப்படும் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் இந்த கடைசி காலமாகிய இந்த 1000 வருட அரசாட்சியிலே என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த 1000 வருட அரசாட்சி துவங்குவதற்கு முன்பதாக பிசாசானவன் அவன் சங்கிலியால் கட்டப்பட்டு பாதாளத்திற்குள்ளாக தள்ளப்படுவான். பாதாளத்துக்குள்ளாக தள்ளப்பட்டு அந்த 1000 வருடமும் ஆண்டவர் இந்த உலகத்திலே அரசாட்சி செய்வார். இங்கு அழுகையும் இருக்காது, பற்கடிப்பும் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாம் 1000 வருடம் சாவும் கிடையாது, சாபம் எதுவுமே இருக்காது. 1000 வருடம் ஆண்டவர் இந்த உலகத்தில் அரசாட்சி செய்வார். யார் யாரெல்லாம் ரகசிய வருகையில் ஆண்டவருக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அந்த உபத்திரவ காலத்தில் மகா உபத்திரவ காலத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டவருக்காக மரித்தார்களோ யார் யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஜீவித்தார்களோ அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த 1000 வருடம் ஆண்டவரோடு கூட இந்த உலகத்தை அரசாட்சி செய்வார்கள். அப்போ என்ன நடக்கும்? இந்த 1000 வருடமும் பூமியானது பழுகி பெருகி எல்லாம் காணப்படும். அதற்கு பின்பதாக சில காலம் இந்த கட்டி வைக்கப்பட்டிருந்த பிசாசு 1000 வருடம் முடிந்ததற்கு பின்பதாக அவன் கட்டவிழ்த்து விடப்படுவான். கட்டவிழ்த்து விடப்பட்டவன இந்த உலகம் முழுவதையும் சுற்றி திரிந்து, இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவன் பெரிய திரளாய் பெரிய சேனையாய் அநேகரை கூட்டி கொண்டு வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை வஞ்சிப்பான். யார் யாரெல்லாம் அரசாளப்பட்டார்களோ அவர் எல்லாரையும் குறித்து அவன் வஞ்சிப்பான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதற்கு பிற்பதாக தான் ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாள் இருக்கும். எனவே இந்த நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக நியாய தீர்ப்புகளை ஆண்டவர் கட்டளையிடுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவை எல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான். ஆனால் இவை எல்லாம் சம்பவிக்க வேண்டிய காலமும் நேரமும் அது மிகவும் சீக்கிரமாய் நெருங்கிவிட்டதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இந்த கடைசி காலம். ஆண்டவருடைய ரகசிய வருகை எப்போ வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் என்பதை குறித்து தான் தெளிவு நமக்கு வேண்டும். ரகசிய வருகையில் நான் ஆண்டவரோடு கூட போக முடியுமா, இல்லை என்று சொன்னால் உபத்திரவ காலத்தில் நான் இங்கிருந்து கஷ்டப்பட போகிறேன் என்பதை குறித்தான ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். அதுக்கு எல்லாத்திற்கும் அடையாளம், அது எல்லாத்திற்கும் ஒரு அச்சாணி இந்த கிருபையின் காலம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த கிருபையின் காலத்தில் எப்படி நாம் வாழ்கிறோமோ அதை பொறுத்து தான் அதற்கு பிற்பாடுள்ள காலங்கள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முன்பு நான் சொன்னது போல ஏதோ கடமைக்காக, ஏதோ பண்டிகைக்காக, இல்லை என்று சொன்னால் ஏதோ பாரம்பரியத்திற்காக நான் கிறிஸ்தவனாய் வாழ்வேன் என்று சொன்னால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு தெளிந்த புத்தி எனக்குள்ளாக காணப்படவில்லை என்று சொன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவருக்குள்ளாக நான் வாழ்கிறேன் என்று சொல்லியும் ஆண்டவருக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் சொன்ன இந்த காலங்களில் ரகசிய வருகையில் ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் நாம் ரகசிய வருகையில் ஆண்டவரை சந்திப்போம் என்று சொன்னால் அதுதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியாய் காணப்படுகிறது. இந்த வாரம் முழுவதும் இதை குறித்து
இன்னும் ஆழமாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு காலங்களும் எப்படி இருக்கும், அதில் என்ன நடக்கும், நாம் என்ன செய்வோம், நாம் எதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்டதான கிருபைகளை நமக்கு தர சித்தமாக இருக்கிறார். நீங்களும் நான் அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசம் நமக்கு அவசியம். தபசு காலங்களை அனுசரிப்பது அவசியம். ஆனால் நாம் நம்மை நாமே உணர்ந்தவர்களாய் அதை புரிந்து கொண்டு அந்த தன்மையை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் எதற்காக இந்த காலங்களை நம்முடைய வாழ்க்கையில கூட்டி கொடுக்கிறார், எதற்காக சிலுவையில் ஆண்டவர் எனக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் செயல்படுவோமானால் அப்போதுதான் நிச்சயமாக ஆண்டவருடைய வாழ்க்கையை நம்ம எதற்காக தந்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும். எனவே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை ஆண்டவருடைய பாதப்படியில் இருந்து நம்ம கேட்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதா நல்ல பிதாவே, அப்பா இந்த நாளில் கூட எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருந்தது நன்றி அப்பா. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் தியானிக்கிறதான வசனங்களை எங்களுக்கு உறுதிப்படுத்துங்க. உமக்கே துதிக்கணும், மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பர இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை